உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் குரட்டைக்கான மருத்துவம். குரட்டை நிறைய பேர் குரட்டை விடுறாங்க. குரட்டை விடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உடம்புல ரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் அடைச்சிருக்கு. உடல்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும். தேவையில்லாத கொழுப்புகள், தேவையான கொழுப்புகள்னு ஒன்று இருக்கு, தேவையில்லாத கொழுப்புகள்னு இருக்கு. தேவையில்லாத கொழுப்புகள் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாடுகள் கெச்சப் ஜெர்சி மாட்டுல இருந்து பால் சாப்பிட்றது எல்லாமே தேவையில்லாத கொழுப்புக்களை தான் போய் சேர்க்கும். அதெல்லாம் பனிமலையிலையும் நல்ல ஐஸ் உள்ள இடத்துலையும் குளிர்ச்சியான இடத்துல வாழ்ந்தது. அதனுடைய உடல் அமைப்பு உடலை காப்பாத்துறதுக்கு தேவையான அது கொழுப்புகள் கரையாம இருக்கிற கொழுப்புகள் அது உடம்புல இருக்கு. அதனுடைய பால் நம்ம சாப்பிடும்போது இப்ப நம்ம உடம்புலயும் அந்த கொழுப்புகள் கரையாம இருக்கு. நம்ம இயற்கையா நம்ம நாட்டு மாட்டுல இப்ப ஜல்லிக்கட்டுக்கு ஓடுது. நாட்டு மாடுனா என்னன்னே தெரியல. ஜல்லிக்கட்டுக்கு ஓடுது பாருங்க, அதுல அந்த திமிழை பிடிச்சி தொங்கிட்டு போவாங்க. அந்த திமிழ் உள்ளதுதான் நாட்டு மாடு. அதனுடைய தாயினுடைய பால் சாப்பிட்டோம்னா இந்த தேவையில்லாத நல்ல கொழுப்புகள் இருக்குமே, தேவையில்லாத கொழுப்புகளை அது கரைச்சிரும். அதனால நாட்டு மாட்டு பால் அவ்வளவு சிறந்தது. நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாத காரணம். ஆனா கொழுப்புகள் எங்கெங்க வருது? பருப்பு வகையில எல்லாத்துலயும் இருக்கு. உயர் ரக பயிர்கள்னு சொல்லி நிறைய அதுல ரசாயன உரம் போடுறதால தேவையில்லாத கொழுப்புகள் நமக்கு உள்ள போய் சேர்ந்து அது ராத்திரில தூங்கும் பொழுது மூக்கு அடைச்சி வாய் வழியா மூச்சு வர ஆரம்பிச்சது. வாய் வழியா மூச்சு வரும்பொழுது அது குரட்டையா மாறுது. அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தூங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தூங்க முடியாம அவதிப்படுவாங்க. ஏன்னா இவங்க குரட்டை விடுற சத்தத்துல அவங்களால தூக்கம் கட்டுறோம். அவங்க மூளை செயல்படாது. அதனால எழுந்திருச்சு போகணும். இல்லைன்னா 2 காதுலையும் பஞ்ச வச்சு அடைச்சாலும் அதையும் மீறி எங்களுக்கு குரட்டை சத்தம் கேட்குது அப்படின்றாங்க. அந்த குரட்டையால நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க. பஸ் பயணத்துல போய்கிட்டு இருக்கும்போது அந்த குரட்டை சத்தம் அவங்களுடைய காது கண்களை வேற பக்கம் திசை திருப்புது. அவங்க எந்த ஒரு இதுவா இருந்தாலும் அவங்களால யோசிக்க முடியாம போயிடுது. ஏன்னா யோசிக்க நேரம் கிடைக்கிறதே பஸ் பயணத்துல தான். அந்த பஸ் பயணத்தை விட்டாச்சுன்னா சரியா வீட்டுக்கு போனா சரியான வேலை டைம், அந்த வேலை நேரம் இருக்கும். அதனால எதையும் யோசிக்க முடியாதுன்னா இன்னைக்கு எல்லாருமே காதுல ஏதாவது ஒரு இதை போட்டு பாட்டு கேட்டு போவாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க குரட்டை விடுற சத்தத்துக்கு இது பரவாயில்ல, இதையே போட்டு கேட்டு போகணும் போட்டு போற அளவுக்கு இன்னைக்கு ஆயிப்போச்சு. குரட்டை பஸ்ல மட்டும் இல்ல, ட்ரெயின்ல போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது பாதிப்பா இருக்கும், இடைஞ்சலா இருக்கும். அவங்கள சொல்லவும் முடியாது, எழுப்பவும் முடியாது. ஏன்னா அவங்க மூச்சு விட்டா அந்த அளவுக்கு இருந்தா தான் அவங்களால வாழ முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு மூச்சு அடைப்பு ஏற்படும். அந்த கொழுப்புகளை கரைக்கணும், கொழுப்புகளை சிறிது சிறிதா கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். மூச்சு குழாய்கள் வழியா சதை வளர்ந்துருக்கும். அந்த சதைகளை சுருக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம மஞ்சள்லையும் ஆடாதோட இலையும் வச்சு நம்ம நெய்யில சுருட்டி தடவி எடுத்து நல்லெண்ணெய் விளக்குல சுட்டு காமிச்சோம். அதுல நிறைய பேருக்கு அந்த குரட்டை குறைஞ்சிருக்கு. ஏன்னா அது தினந்தோறும் செய்யணும். தினந்தோறும் செஞ்சதுல நிறைய பேர் குரட்டை குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தகவல் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இதுவும் ஒரு குரட்டைக்கான மருத்துவம் தான். அது சதை வளர்ச்சின்னு சொல்லியிருந்தேன். இப்ப குரட்டைக்கான மருத்துவம். இதுல கல்யாண முருங்கை, கல்யாண முருங்கையில இந்த கல்யாண முருங்கையில எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இதை முள் முருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல முள் அதிகமா இருக்கும். இதனுடைய மரங்கள் முழுவதும் முள் அதிகமா இருக்கும். இந்த இலை எங்க கிடைக்குதுன்னா எல்லா பகுதியிலையும் கிடைக்கும். இதை வெத்தலை கொடிக்கால்னு சொல்லுவோம். வெத்தலை கொடிக்கால்ல அந்த வேலி ஓரத்துல குச்சியை கொண்டு போய் நட்டுருப்பாங்க. இதை எப்படி வெட்டி நட்டு வச்சாலும் அது தழுக்க ஆரம்பிச்சிடும். அது அங்கங்க தழுக்கும். அது மேல வெத்தலை கொடியை படர விடுவாங்க. இந்த வேலியோரம் ஆடு மாடுகள் நுழையாம இருக்கிறதுக்கும் அந்த முள்கள் அது மூக்குல குத்திரன்றதுக்காக வேண்டி அந்த வேலியோரம் நட்டிருப்பாங்க. இது நல்லதை செய்யக்கூடியது. அதனால இதுக்கு கல்யாண முருங்கன்னு சொல்லுவோம். முள் முருங்கை, கல்யாண முருங்கை, சூடு கொட்டை மரம் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதனுடைய தன்மை என்னன்னா, இது உடல் உறுப்புகள்ல உள்ள சளிகளை வெளியேற்றக்கூடியது, இருமலை கட்டுப்படுத்தக்கூடியது. இதுல பல வகையான மருத்துவம் செய்யலாம். முள் முருங்கை கிடைக்கிறது எல்லாருக்கும் சுலபம் தான். ஆனா இது மரத்து மேல இருக்கும், துரட்டி வச்சுதான் உடைச்சிக்கிறணும். கொப்போட தான் உடையும். இது சிறு குச்சிகள் முருங்கை குச்சி மாதிரி, முருங்கை குச்சி எப்படி உடைச்சா உடையுதோ அதே மாதிரி இது உடையறதால தான் இது முள் முருங்கன்னு பேரு. முருங்கை மரத்துல நம்பி ஏற முடியாது. அதே மாதிரி இந்த கல்யாண முருங்கை மரத்துல நம்பி ஏற முடியாது. எவ்வளவு பெரிய கொப்பா இருந்தாலும் ஒடிஞ்சு விழுந்துருவாங்க. அதனால இது மரத்து மேல ஏறுறவங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இல்ல கீழே இருந்து துரட்டிலேயே இந்த இலையை பறிச்சுக்கலாம். இதனுடைய இலைகளை நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துறோம். ஏன் பயன்படுத்தணும்னா உடல்ல உள்ள சளிகளையும் இருமலையும் கட்டுப்படுத்தும் பொழுது சதை சுருக்கமாயி மூச்சு குழாய்கள் சரியாகும். மூச்சு குழாய்கள் சரியானாதான் மூச்சு விட முடியும். மூச்சு விட்டாதான் அந்த குரட்டை குறையும். மூக்கு வழியா விட முடியாத நிலையில தான் வாய் வழியா குரட்டை வருது. இதுல நம்ம துளசி சேர்க்கிறோம். துளசியை நம்ம பயன்படுத்தணும். துளசி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோயில்களில் கொடுக்குறாங்க. ஏன்னா மூச்சு நல்லா இருக்கணும்,
நல்ல சிந்தனைகள் வரணும். சளி இல்லாம இருந்தாதான் யோசிக்கிற திறமையே வரும். சளி இருந்துச்சுன்னா யோசிக்கிற திறமை குறைஞ்சிரும். எல்லா இடத்துலயும் சளி போய் அடைச்சிரும். சளி இருந்துச்சுன்னா உடல் உறுப்புகள்ல சளி இருந்தா அந்த உறுப்பையே வந்து தின்னுடும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஈரல்ல வந்து படிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த படிஞ்சு இருக்கிற இடத்தையே ஈரலையே தின்றும் அந்த சளி. விழா எலும்புல சளி பட்டிருக்குன்னா அந்த விழா எலும்பையே தின்றும். சளி எந்த இடத்த பட்டிருக்கோ அந்த இடத்த வந்து திங்கக்கூடியது. நம்ம சளி அதிகமா இருக்கும் பொழுது சளியை வெளியேற்றினாதான் இந்த குரட்டை குறையும். சளி மட்டுமல்ல, அந்த கொழுப்புகளையும் குறைக்கணும். அப்ப வந்து கொழுப்பையும் குறைக்கக்கூடியது இந்த துளசி. இந்த துளசியை வந்து நம்ம தினந்தோறும் பயன்படுத்துறோம். இது ஆண்கள் வந்து சிறிதளவு தான் பயன்படுத்துறோங்க. ஏன்னா ஆண்மையை குறைக்கக்கூடியது, பெண்களுக்கு வந்து நல்லதை செய்யக்கூடியது. துளசியை வந்து வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லதை செய்யும். தினந்தோறும் சாப்பிட்டோம்னா நம்ம நல்ல கலெக்டர் ஆகலாம், கல்யாணம் முடிக்க முடியாது. இது நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒண்ணும் இல்லைன்னு. நிறைய கோயில்ல இருந்து அந்த பட்டர்கள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா நீங்க அதிக அளவு துளசி சாறு சாப்பிட்டுருக்கீங்க. அந்த துளசி சாறு வந்து உங்க உடம்புல இருக்கிற அணுக்களை பூரா வெளியேற்றிருச்சு, பெண் தன்மையை கூட்டிருச்சு, ஆண் தன்மையை குறைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பெண் தன்மையை கூட்டினா அந்த பெண் தன்மையை மட்டும் இருக்கும், ஆண் தன்மை குறைஞ்சு போயிடும். அந்த ஆண் தன்மையை குறைக்கிறதால இதை பார்த்து வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க. இல்ல பெருமாள் கோயிலுக்கு போறப்ப மட்டும் சாப்பிடுங்க. தினந்தோறும் சாப்பிடுறது தேவையில்லாதது. இது அப்பப்போ சாப்பிட்டா மட்டும் போதுமானது. இது எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது. வீட்டுல துளசி மாடம் இதை வச்சு கும்பிட்டு வந்தாங்க. ஏன் கும்பிட்டு வந்தாங்க? இதை சுத்தி அடிக்கிற காற்றுக்கள் வந்து அந்த வீட்டையே சுத்தம் செய்யக்கூடியது, அவங்க மனசையும் சுத்தம் செய்யக்கூடியது, கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. துளசி சாறு சாப்பிட சாப்பிட கோபம் குறையும். கோபம் குறைஞ்சதுனாலே குடும்பத்துல நல்லா இருப்போம். அப்போ வந்து உடல் உறுப்புகளை பாதுகாக்குதுன்னு அர்த்தம். கோபம் குறையுதுன்னா உங்களுக்கு மூச்சு அடைக்கும் பொழுது கோபம் அதிகரிக்கும். பார்க்கலாம், சில பேர் கோபம் வரும்போது மூச்சு அடைச்சு போய் அப்படியே படபடன்னு மயக்கம் போட்டுருவோம். ஏன்னா அந்த உள்ள கொழுப்புகள் வந்து அந்த அளவுக்கு வந்து மேலே ஏறும். அதை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அதிக அளவு ரத்த அழுத்தம் ஆகும். அந்த ரத்தத்தினுடைய கட்டித்தன்மை வந்து சொல்லுவாங்க தண்ணி மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் கட்டித்தன்மையா இருக்கும். அந்த கட்டித்தன்மையில கொழுப்பு சத்து இருக்கும். அந்த கொழுப்பு கரையாது. அதிக வேலை செஞ்சாலும் அந்த கொழுப்பு கரையாது. அந்த கொழுப்புகளையும் கரைக்கணும். அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு தான் நம்ம துளசியை சாப்பிட்றோம். இந்த துளசி, சின்ன வெங்காயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த சின்ன வெங்காயம் சளிகளை உடைக்கும், ரத்தத்தை சீராக்கும். இது வந்து ஒட்டுக்காயும் இருக்கு, இதுல நாட்டுக்காயும் இருக்கு. இதுல நீங்க எந்த வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் தவறு கிடையாது. ஆனா சின்ன வெங்காயத்தை மட்டும் எடுத்துங்க, பெரிய வெங்காயம் வேண்டாம். பெரிய வெங்காயம் சாப்பிடும்போது நெஞ்சு வலி வந்துடும். நெஞ்சு வலின்னா சாப்பிடாம இருந்து சாப்பிட்டா கண்டிப்பா பெரிய வெங்காயத்துக்கு நெஞ்சு வலி வரும், இல்லைன்னா மாறு அடைப்பு ஏற்படும். இது சில பேர் இதுக்கு தெரியாம சொல்லுவாங்க, ரெண்டும் வெங்காயம் தானே, இதுல என்னையா நீ சொல்ற அப்படின்வாங்க. இல்ல, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு பிரியாணி சாப்பிட்டு நிறைய வெங்காயம் ஒரு சாப்பிட்டு வந்தது நெஞ்சொலி வந்து படுத்திருப்பாங்க, எழுந்திரிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வெங்காயம் வந்து கண்டிப்பா அது வந்து வாய்வை கிளப்பி அந்த மூச்சு அடைச்சு உயிர் போற அளவுக்கு கொண்டு போயிடும். அதனால தினந்தோறும் சாப்பிட்றவங்களுக்கு எந்த ஒரு தவறும் செய்யாது. தினமும் சாப்பிட்றவங்களுக்கு வெங்காயம் எந்த தவறும் பண்ணாது. பெரிய வெங்காயம் தினமும் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து கண்டிப்பா தவறு செஞ்சிடும். என்னைக்கே ஒரு நாளைக்கு சாப்பிட்றவங்க சாப்பிடவே கூடாது அந்த பெரிய வெங்காயத்தை. எப்போயோ ஒரு நாளா சாப்பிடும்போது பகல்ல சாப்பிடுங்க. இரவு நேரத்துல சாப்பிடும்போது கொஞ்சம் நெஞ்சு வலி வந்துச்சுன்னா உப்பை கொஞ்சம் வாயில போட்டு தண்ணியை குடிச்சா அந்த வலி தீரும். இந்த மருந்துக்கு நம்ம பக்கத்திலே உப்பை வச்சுட்டு தான் நம்ம பெரிய வெங்காயம் சாப்பிடணும். அந்த நிலை இல்லாம சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தணும்னா உள் உறுப்புகள் இருக்கிற கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது, ரத்தத்தை வேகமா செலுத்தக்கூடியது. இது நம்ம உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கும் வந்து நல்லதை செய்யக்கூடியது. இதோட சேர்ந்து நம்ம பூண்டை பயன்படுத்துறோம். இந்த பூண்டு எதுக்கு பயன்படுத்துறோம்? இது வந்து பூண்டு வந்து எந்த இடத்துல பட்டாலும் அந்த இடத்த தின்றும். இப்போ நம்ம வாயில அது கொஞ்ச நேரம் வச்சு மெண்டு தின்றோம்னா உள்ள இருக்கிற உறுப்புகள்ல கன்னத்தை நாக்கெல்லாம் புண்ணாக்கி அங்க இருக்கிற சதைகளே அரிக்கக்கூடியது பூண்டு. பூண்டு அரிக்குதுன்னா அந்த இடம் பூரா வந்து புண்ணாயிடும். அதே மாதிரி பூண்டை பயன்படுத்துற விதம் பயன்படுத்தணும்னா அந்த கொழுப்புக்களை மட்டும் கரைக்கிறதுக்கு இந்த பூண்டை பயன்படுத்தணும். இந்த பூண்டு நமக்கு ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது. மிளகு, இந்த மிளகை வந்து 10 மிளகு எடுத்தா போதும் பகையன் வீட்லயும் போகலான்றோம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுல நிறைய விஷத்தன்மை இருக்கும். அந்த விஷத்தன்மையை வெளியேற்றுறதுக்கும் நம்ம உள்ள உறுப்புகள் இருக்கிற சளிகளை உடைக்கிறதுக்கும் தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் இந்த மிளகு 10 மிளகு போதுமானது. இந்த மிளகை பயன்படுத்துறோம். இந்த மிளகை பயன்படுத்தும் போது சுவாசங்கள் வந்து நல்லா இருக்கும். ஒரு மூக்குல தண்ணி ஒழுகிட்டு இருக்கும் போது 10 மிளகு இல்ல 5 மிளகு வாய்க்குள்ள வச்சுக்கிங்க. 5வது நிமிஷத்துல இருந்து மூக்கு ஒழுகாது. திருப்பி மீண்டும் 1 மணி நேரம் போது மிளகை துப்பிட்டீங்கன்னா மீண்டும் ஒழுகும். அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடியது இந்த மிளகு. தேன், இந்த தேன் எதுக்கு பயன்படுத்துறோம்? தேன் எல்லா வகையிலையும் பொருத்தமானது. தேன் வந்து 1 லிட்டர் தேன் எடுக்கணும்னா 1 லட்சம் பூக்கள்ல இருந்து இந்த தேன்களை கொண்டு வந்த சேர்த்தா தான் தேன் சேரும். அதனால தேனுடைய ருசியோ மனமோ அதனுடைய தன்மையை யாருமே அறிய முடியாது. எந்த பூல இருந்து கொண்டு வந்திருக்குன்னு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க வேப்பந்தேன் வேணுமா, இழுப்பத்தேன் வேணுமா, அதெல்லாம் பூ அரைச்சு ஊத்தி இருப்பாங்க.
அப்போ இல்லைன்னா அந்த மரத்தடியில கொண்டு போய் பெட்டியை வச்சு எடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் தேனீக்கள் வந்து குறைந்தது 25 கிலோமீட்டர் சுத்தி போய் தான் தேன் எடுத்துட்டு வரும். 25 கிலோமீட்டர் போய் எடுத்துட்டு வரும்போது எத்தனை வகை பூ இருக்கோ அத்தனை வகை பூவில் இருக்க மருத்துவத்தன்மையும் இதுல சேர்ந்திருக்கு. அதனால தேனுடைய மதிப்பு யாரும் கணக்கிட முடியாது. இந்த தேனை இதோட சேர்க்கிறோம். இது எல்லாம் சேர்ந்த கலவையை சேர்த்து மருந்தா தயாரிச்சு நம்ம மூக்கடைப்பு அந்த குரட்டை நோயிலிருந்து விடுபடுறதுக்கு, இந்த குரட்டை நோயிலிருந்து சரியாகிறதுக்கான மருத்துவத்தை இப்ப நம்ம குரட்டைக்கான மருத்துவத்தை பார்க்க போறோம். குரட்டைக்கான மருத்துவம் ஏன்னா குரட்டை விடுறோம்னா அந்த நாள்ல வந்து குரட்டை அதிகமா இருக்காது. இன்னைக்கு எல்லாருக்குமே குரட்டை வர்றதுக்கு காரணம் உடல்ல சத்துக்கள் குறைஞ்சாலே குரட்டை கூடிரும். தேவையில்லாத கொழுப்புகளால குரட்டை வருது. இன்னைக்கு வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா முகத்துல வந்து சைலன்சர் மாட்டிடுறாங்க. முகத்துக்கு அதுக்கு தனியா குரட்டைக்குன்னு ஒரு சைலன்சர் வச்சிருக்காங்க. நம்ம மோட்டார் சைக்கிளுக்கு வச்சிருக்க சைலன்சர் மாதிரி முகத்துல மாடுற சைலன்சர் வந்துருச்சு. உள்ள ராத்திரில வந்து தொண்டைக்குள்ள விட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆடியோ வந்து தொண்டைக்குள்ள விட்டு மூக்கு வழியா விட்டுருக்காங்க, ஒரு டீப் மாதிரி. அது வழியா வரும்போது குரட்டை வரலையாம். இதெல்லாம் பார்த்தா அடுத்தவங்க பார்த்தா பயந்துருவாங்க ராத்திரில அங்க போய் பார்த்தா. அதெல்லாம் செய்யாம நம்ம மருத்துவத்தை இப்ப நம்ம செய்யறோம். இதுல நமக்கு வந்து பூண்டு வந்து 2 குறைந்தது வந்து ஒரு 3 கிராம் அளவு போதுமானது. அதிகம் தேவையில்லை. ஏன்னா பூண்டு அதிகம் சேர்ந்தா வந்து உள்ள வந்து எரிய ஆரம்பிச்சிடும், வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். 2 பூண்டு அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கோம். இந்த 2 பூண்டோட சேர்ந்து 2 சின்ன வெங்காயம் அந்த ஒரு 3 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3 வந்து 6 கிராம் அளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். பூண்டு வெங்காயத்தையும் லேசா மசிச்சா போதும். அதை அதிக அளவு மசிக்கணும், மிக்சியில போட்டு அரைக்கணும்ல. அப்போ நம்ம குடும்பத்தோட கொடுக்கணும்னா தான் மிக்சியில போட்டு அரைக்கணும். 2 பல்லு பூண்டு வந்து பூண்டுனா 3 கிராம்ல இருந்து 4 கிராமுக்கு மேல இருக்காது. வெளிநாட்டுல இருக்கிற பூண்டு வந்து பெருசா இருக்கும். அதோட இல்ல, நாங்க சொல்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். அவங்க எந்த நாட்டுல இருந்து பார்த்தாலும் 3 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். 3 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்தா போதும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா அதை ஒருத்தர் தான் சாப்பிட போறோம். அந்த ஒருத்தருக்கு வந்து அதிக அளவு தேவையில்லை. அதிக அளவு தேவை இருந்தா தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். தொண்டையை எரியாம சுகமா சாப்பிடணும். மிளகு வந்து தூள் செஞ்சு வச்சிருக்கோம். இதுல வந்து 10 மிளகு இருந்தா போதும். அதிகம் தேவையில்லை. 10 மிளகுக்கு மேல தேவையில்லை. அதிகம் சேர்த்தோம்னா வயிற்றோட்டம் ஏற்படும். வயிற்றோட்டம் வந்தா அது அப்புறம் எழுந்திரிச்சு நடக்க முடியாது, முட்டி வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால 10 மிளகு அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. இதுல வந்து முள் முருங்கை சாறு எடுத்திருக்கோம். முள் முருங்கை சாறு வந்து ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்திருக்கோம். 10 மில்லி அளவுக்கு எடுத்தாலே போதுமானது. 10 மில்லி அளவுக்கு எடுத்து கொஞ்சம் சிறிதளவு தண்ணி சேர்த்ததால 10 மில்லி அளவுக்கு இருக்கு. இது வந்து ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சு எடுத்திருக்கோம். வந்து துளசி அதே மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம். துளசிலையும் ஒரு 10 மில்லி அளவுக்கு போதுமானது. 10 மில்லி அளவுக்கு மேல தேவை இருந்தா இதுவும் கார ஆரம்பிச்சிடும். துளசி வந்து காரத்தன்மை அதிகம் உள்ளது, சளியை உடைக்கக்கூடியது. துளசி நீர் வந்து குடிக்க உள் உறுப்புகள் வந்து சரியாகும். அதனால துளசியிலையும் ஒரு 10 மில்லி தான் எடுத்திருக்கோம். தேன் வந்து சம அளவுக்கு எடுக்கணும். அதுல வந்து சம அளவுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா தேன் குறையா இருந்தா தொண்டை எரிய ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு தேவைக்கேற்ப தேன் சேர்த்துக்கலாம். கூட இருந்தாலும் தவறு கிடையாது, தேன் அதிகரிச்சிட்டாலும் தவறு கிடையாது. தேன் வந்து ஒரு 50 மில்லி வரைக்கும் ஊற்றணும். 50 மில்லி வரைக்கும் கொடுத்தா தான் அது வந்து சுத்தமா கலக்க முடியும். இதுல இருந்து தேன் கலக்கணும். இந்த தேன் கலந்த கலவையை நல்லா இது பண்ணிட்டு, ஏன் இந்த மாதிரி அரையும் குறையுமா பூண்டு இருக்குன்னா அந்த மெண்டு சாப்பிடணும். அந்த பூண்டு இதனுடைய ருசியோட மெண்டு சாப்பிட்டோம்னா உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற அந்த கொழுப்புகளை வந்து லேசா கரைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து தேனோட சேரும்போது நமக்கு வந்து உறுப்புகளை வந்து கெடாது. தொண்டையில வந்து கெடுக்காம தொண்டையை வந்து காப்பாற்றக்கூடியது. தொண்டையில வந்து புண்கள் இல்லாம உள்ள கொழுப்புகளை கரைக்கும் பொழுது குரட்டை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ராத்திரி நேரத்துல குரட்டையானது குறைய ஆரம்பிச்சிடும். மீண்டும் வந்து அவங்களுக்கு குரட்டை இருக்குன்னா ராத்திரி 1 மணிக்கு மேல ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அந்த குரட்டை வந்து விடிய இல்லாம இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த தொல்லை இல்லாம இருக்கும். இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா பூண்டுல வந்து ஒரு 1/4 பங்கு தான் இருக்கும். இதுல மிளகு எல்லாம் சேர்ந்து கலவையில 1 ஸ்பூன் அளவுக்கு, இந்த சின்ன ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. இது வந்து ஒரு 5 மில்லி அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்பூன்ல இருக்கிற அந்த அளவு. இந்த 5 மில்லி அளவுக்கு குடிச்சா போதும். மீதி வந்து கெடாது. நம்ம வேணும்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா சளியை எடுக்க ஆரம்பிச்சிடும். உடம்புல வந்து சளி இல்லாம ஆக்கிரும். குழந்தைகளுக்கு இருமல் இல்லாம போக்கும். மீதி இல்லாம குழந்தைகளுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் கொடுத்தா போதும். அந்த குழந்தைகளுக்கு வந்து நெஞ்சு சளியே இருக்காது. நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் இதை வந்து சாப்பிட்டு தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா
பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு சளி இருக்காது. அதனால இது யார் வேணாலும் சாப்பிடலாம். சிறுவர்களுக்கு கொடுக்கலாம். சிறுவர்களுக்கு 1/2 ஸ்பூன் அளவு கொடுத்தா போதும். பெரியவங்க 1 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் சாப்பிடலாம். அதிக அளவு சளி இருந்தால் தான் 2 ஸ்பூன் எடுக்கணும். இந்த நெஞ்சு வரைக்கும் சளி இருக்கிறவங்க 2 ஸ்பூன் எடுக்கலாம். அதிக அளவு குரட்டை இருக்கிறவங்க ஒரு ராத்திரி 10 மணிக்கு ஒரு முறை, இரவு 1 மணிக்கு ஒரு முறை இதை 2 முறை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அந்த குரட்டை விடிய வரைக்கும் குறைஞ்சிருக்கும். அதிக அளவு சத்தம் இல்லாமல் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. இந்த குரட்டையால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறோம், அதை வெளியில சொல்ல முடியல, அசிங்கமா இருக்கு, ஆனா எனக்கு வருதுன்றாங்க. ஆனா அவங்க இதை பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா குரட்டை குறைய ஆரம்பிச்சிடும். நாள்பட நாள்பட அந்த குரட்டை வந்து இல்லாம போறதுக்கு அந்த தேவையில்லாத கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது. இந்த கொழுப்புக்களை கரைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து குரட்டைன்றதே வராது. அதனால இதை நம்ம மருந்தா பயன்படுத்துறோம். இதை மருந்தா பயன்படுத்தாம ஒரு உணவா பயன்படுத்துங்க. இதை உணவா பயன்படுத்தி இந்த குரட்டை இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்க இந்த மருந்தை தயாரித்து சாப்பிட வேண்டும் என்று கேட்டு உள்ள பெண்களுக்கு வரும் நோய். பெண்களுக்கு அதிகமாக என்னன்னா இன்னைக்கு கர்ப்பம் தரிக்க மாட்டுது. கர்ப்பப்பையில் சினை முட்டைகள் வந்து உற்பத்தி ஆகலைன்றாங்க. சினை முட்டைகள் உற்பத்தி ஆகாத காரணம் இன்னைக்கு உள்ள உணவுப் பொருள்கள் சாப்பிட்றது எல்லாமே வந்து ஆர்கானிக் முறையில் எடுத்துக்கிட்டால் அந்த உணவுப் பொருட்கள் நன்மையாக செய்யும். நம்ம உடம்புல 150 சுரப்பிக்கு மேலே இருக்குது. அந்த 150 சுரப்பியில் குறைந்தது நாம் ஒரு 100 சுரப்பிக்காவது வேலை தரணும். ஏன்னா எப்படி நம்ம தர முடியும்? நம்ம சாப்பிட்ற உணவில் அதிக அளவு சிறுதானியங்களை சேர்க்கணும். சிறுதானியங்களை வகை வகையாக செய்து தந்தாங்க நம்ம முன்னோர்கள். அன்னைக்கு சோறே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. சோறு என்னைக்கு நமக்கு அரிசி சோறு கிடைக்கும்னா நல்ல நாள் ஒரு பொங்கல் அன்னைக்கு தான் அரிசி சோறு கிடைக்கும். கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து இட்லி என்னைக்கு கிடைக்குன்னா ஆடி பிறந்தா இட்லி போடுவாங்க, தை பொங்கலுக்கு இட்லி போடுவாங்க. இங்கே தினந்தோறும் இட்லி இருக்குது. இட்லி 2 இட்லி சாப்பிட்டேன்றாங்க, 3 இட்லி சாப்பிட்டேன்றாங்க. கிராமப்புறத்தில் வச்சா குறைஞ்சது அவன் 30 இட்லி சாப்பிட்ருவான். ஏன்னா அவன் இட்லியே பார்க்காம இருக்கிறவங்க. ஆனால் இங்கே தினந்தோறும் அதை பார்த்து வெறுத்து போய் ஏதோ 2 சாப்பிட்டு போவோமே அப்படின்னு போகிறாங்க. அந்த நாளில் பொண்ணு கட்ட போனோம்னா குறைஞ்சது களி உருண்டையில் 8 உருண்டை சாப்பிட்டா தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இன்னைக்கு கிராமப்புறத்தில் இளந்தாரி கல்லுன்னு இருக்குது. அந்த கல்லை தூக்குனா தான் பொண்ணு தருவாங்க. சாதாரணமாக இருக்கிறவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. இந்த கல்லையே தூக்காதவன் நாளைக்கு என் பொண்ணு விழுந்துருச்சுன்னா எப்படி தூக்குவான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால தான் அந்த உணவு பழக்கத்தை நம்ம மாற்றணும். நல்ல உணவு பழக்கம் மாற்றினோம்னா உடல் ஆரோக்கியம் கூடும். உடல் ஆரோக்கியம் கூடணும்னா எல்லா ரத்த நாளங்கள்லையும் நல்ல ரத்தம் சுரக்கும். நல்ல ரத்தம் சுரக்க நம் உடல் வந்து எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கும். இப்போ இருக்கிற உணவுல எதிர்ப்பு சக்தியே கிடையாது. எல்லாமே ரசாயன உணவு. பெண்களாக அதிக அளவு வேலை செய்கிறாங்க, குறைந்த அளவு சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கரு முட்டைகள் உற்பத்தி ஆகிறது நின்றுது. அன்னைக்கு 32 முழம் சேலை கட்டினாங்க, அதுக்கடுத்து 16 முழம் சேலை கட்டினாங்க. இன்னைக்கு ஒரு 5 முழம் சேலை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க மடித்து சொருகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மடிப்பு வந்து ஏன் இங்கே அடி வயிற்றுக்கு நேராக சொருகிறாங்கன்னா கர்ப்பப்பையை பாதுகாக்கிறதுக்கு. முதல்ல வந்து இந்த மடிப்பு 16 இருக்கும். முன்னாடி 16 32 மடிப்பு இருக்கும் அவங்க அடி வயிற்றுக்கு நேராக. 32 மடிப்பு இருக்கும்போது எவ்வளவு வெயிலில் அவங்க போனாலும் அந்த அடி வயிறில் கர்ப்பப்பையில் சூடே ஆகாது. அன்னைக்கு எல்லாருமே கதர் சேலையை தான் கட்டினாங்க. கதர் சேலையை அந்த அளவுக்கு கட்டும்போது அடி வயிற்றில் கர்ப்பப்பை சூடாகாமல் அவங்களுக்கு கரு முட்டைகளை பாதுகாத்துச்சு. கரு முட்டைகள் உற்பத்தி ஆவதற்கும் அந்த கரு முட்டைகள் உடையாமல் இருப்பதற்கான மருத்துவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதுக்கான முக்கியமான ஒரு இலை இது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை என்னைக்குமே இதை பயன்படுத்தியிருக்க மாட்டேங்க. இலந்த இலை, இலந்தம்பழம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இந்த இலந்த இலை அந்த கருப்பையில் உள்ள புழுக்களை கொள்ளக்கூடியது அந்த இலந்தம்பழம். அந்த இலந்தம்பழமானது கருப்பையை வந்து பாதுகாக்கும். இது யாருக்குமே தெரியாது. சின்ன பசங்க விளையாட்டாக சாப்பிட்றாங்க, ரோட்டோரம் விற்கிறாங்க. அது விற்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு சுத்தமான துணி உடுத்தலை, அதனால் நான் அந்த பழத்தை வாங்கலை. அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. அந்த பழத்தை நம்ம போய் கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிட அது வெக்கப்படுவாங்க. விற்றுட்டு வரவங்ககிட்ட வாங்கி கழுவி சுத்தப்படுத்தி கூட நம்ம சாப்பிட்லாம். பழத்தை சாப்பிட்டா கருப்பையில் உள்ள சிறு புழுக்கள் சொல்லுவாங்க, அதுதான் வந்து அந்த குழந்தை பிறக்கக்கூடிய கரு முட்டைகளை சிதைய வைக்கும். அதை வந்து ஒழிக்கக்கூடியது இந்த இலந்தம்பழம். இலந்தனுடைய இலைகள் வந்து கரு முட்டைகளை உற்பத்தி பண்ணும். இந்த இலந்த இலையை எடுத்து அதோடு சேர்ந்து அம்மன் பச்சரிசி, இது வந்து அம்மன் பச்சரிசின்னு சொல்கிறோம். ஏன் அம்மன் பச்சரிசினா அம்மாவனுடைய பச்சரிசி. அம்மா என்றா பார்வதி. பார்வதி அம்மா வந்து இதை விதைச்சதால தான் அம்மன் பச்சரிசின்னு சொல்கிறோம். இதை கிள்னா பால் வரும். இந்த பால் வருதுன்னு பயப்பட வேண்டாம். அது வந்து தாய்மார்களுக்கு
பால் உற்பத்தியை அதிகரிக்க இந்த பால் உற்பத்தி ஆகுறதுக்கும் இந்த அம்மன் பச்சரிசி வேலை செய்யும். எப்போ பால் உற்பத்தி ஆகும்? கருப்பையில் முட்டை சரியாக வளர்ந்து கருப்பிடித்ததுக்கப்புறம் குழந்தையானதுக்கப்புறம் பால் வரணும். அது இப்போத்திலிருந்தே கொடுக்கறதுக்கு தான் இந்த அம்மன் பச்சரிசி. இந்த அம்மன் பச்சரிசியை இலையமும் அந்த கதிரையும் எடுத்துக்கிறணும், இந்த இளந்த இலையும் எடுத்துக்கிறணும். இதோடு சேர்த்து சின்ன வெங்காயம், இதை எந்த வகையிலையும் நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். ஏன்னா போகிற போக்குலேயே நம்ம சாப்பிட்டுட்டு போகிறது தான். ஏன் இதெல்லாம்னா நல்லா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுறது தான் இருக்குது. ஏன்னா சுத்தம் பண்ணும்போது கையில் முள் பட்டுரும். எப்போ இளந்த இலையை பிடுங்கணுன்னாலும் கண்டிப்பாக கையில் ஒரு துணியை சுற்றிக்குங்க, அல்லது சிறு கத்தியை வச்சு அதை வெட்டி எடுத்து தான் இந்த கொப்புல இருந்து எடுக்கணும். குறைந்தது 10 இலை எடுக்கணும். 10 இலை எடுத்தால் தான் இதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இந்த அம்மன் பச்சரிசியானது இங்கே இருக்கிற அளவே போதுமானது. இந்த 10 இலை எடுத்து அதோடு சேர்ந்து சின்ன வெங்காயம் நம்ம 3 எடுத்து நேரடியாக பெண்களுக்கு அரைச்சும் கொடுக்கலாம், அப்படியே சாப்பிட கொடுக்கலாம். இந்த இளந்த இலையை பயன்படுத்தும் போது கருப்பையில் உள்ள முட்டைகள் பலமாகும், கருப்பை பலமாகும். இன்னைக்கு கருப்பை பலம் இல்லைன்னு சொல்லி தேடி வராங்க. 5 மாசத்து குழந்தை கருப்பையை விட்டு நழுவிருச்சு, அபாசன் ஆயிடுச்சு, கருக்கலைப்பாயிடுச்சு, இதெல்லாம் வராது. ஏன்னா இதை நீங்கள் ஒரு அந்த மாதவிடாய் நேரம் 7 நாள் சாப்பிட்டா இதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இந்த இளந்த இலையும் அம்மன் பச்சரிசியும் சின்ன வெங்காயம் சேர்ந்து இது ஒரு கலவை. இதை பச்சை தண்ணியில் கழுவுனாலே போதும். இதுக்கு மஞ்சளோ உப்பு தண்ணியோ தேவையில்லை. ஏன்னா இதில் யாருமே மருந்தடிக்க மாட்டாங்க. இந்த மரத்துக்கு ரசாயன உரம் யாரும் போட மாட்டாங்க. அதனால் எந்த தப்புமே வராது. இதில் குறைந்தது 10 இலை அந்த இளந்த இலையும் அம்மன் பச்சரிசி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்தால் போதும். 3லிருந்து 5 வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து இதை மொத்தமாக வெத்தலை மெல்லுவது போல் மென்று சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு முழுங்கிற வேண்டியதான். இதை காலை நேரத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதவிடாய் நேரம் பெண்களுக்கு இதை கொடுத்தோம்னா அந்த கருப்பையை அதிக அளவு சுத்தம் பண்ணும். ஏன்னா அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது, கருப்பையை பாதுகாக்கக்கூடியது, கருப்பையில் உள்ள முட்டைகளை சிதைய விடாமல் பாதுகாக்கும், உள்ள புழுக்களையும் வெளியேற்றும். அதனால் இந்த இளந்த இலையை எல்லாரும் பயன்படுத்தி குழந்தைகளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன்.